வணக்கம் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனல்ல இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ 3S ஒரு மாடல் PMS பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மாடல் 3 செல் சீரிஸா இருக்கணும் அப்பதான் 3S ன்னு சொல்லி ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன் நியூ கமர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருந்தா ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்ல இந்த சீரியல்ல இப்ப ஆரம்பிச்சிருக்கக்கூடிய சோலார் சிஸ்டத்தை பத்தி டீடைல்ஸ் எல்லாமே ஒவ்வொரு வீடியோல வந்துட்டு இருக்கு சோலார் சிஸ்டம் எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சோர்ஸ் அதாவது ஒரு பேனல் அது சன் ரேஸ் வந்து உங்களுக்கு 12 வோல்ட்ல இருந்து 18 வோல்ட் டிசியா வரும் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு கண்ட்ரோல் யூனிட் 12 வோல்ட் டிசி அவுட்புட் வரும் அந்த 12 வோல்ட் டிசியை நம்ம எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அந்த 12 வோல்ட் ஆபரேட் ஆகக்கூடிய எல்லா டிவைஸுக்கும் ஒருவேளை 230 வோல்ட் ஒர்க் பண்ணக்கூடிய டிவைஸா இருந்தா நமக்கு ஒரு இன்வெர்ட்டர் தேவை DC to AC இன்வெர்ட்டர் தேவை அப்ப அந்த இன்வெர்ட்டர் இருந்தா இன்வெர்ட் பண்ணி நாம யூஸ் பண்ணிக்கலாம் சிம்பிள் இத ஒரு பிளாக் டயகிராம் பட் இருந்தாலும் நிறைய வேரியன்ட்ஸ் நிறைய இருக்கும் இப்போ UPS இன்வெர்ட்டர் அப்படி எடுத்தீங்கன்னா ஏகப்பட்ட வேரியன்ட்ஸ் இருக்கும் இல்லையா இருக்கு பார்க்க போறோம் பேட்டரி அதான் அடுத்து பார்க்க போறோம் அதுல வந்து ஸ்மாலா சிம்பிளா ஒன்னு ஆரம்பிக்கிறோம் பேட்டரி ஒரு 12 வோல்ட் பேட்டரி முதல்ல இந்த பேட்டரி மேக் பண்றது எப்படி இதா வீடியோ பேட்டரி அப்படினா ரெண்டு செல் அட்லீஸ்ட் ரெண்டு செல் சீரிஸ் ஆர் பேரலா இருந்தா அது பேட்டரி ஓகே சீரியல் பண்ணும் பொழுது வோல்ட் கூடும் பேரல் பண்ணா ஆம்பியர் கூடும் இது பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும் ஓகே அடுத்து என்ன பண்ணனும் அப்படினா நாம யூஸ் பண்ணக்கூடியது வந்து லித்தியம் அயன் பேட்டரி அப்ப லித்தியம் அயன் செல் உபயோகப்படுத்தணும் 3 லித்தியம் அயன் செல் உபயோகப்படுத்தணும் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்களே அது ஒரு 3 இது ஒரு பேக் ரெடிமேடா இருக்கு ஒரு பிராக்கெட் டீடைல்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன் பிளஸ் மைனஸ் இந்த இடத்துல செக் பண்ணோம்னா இந்த 3 செல்லுல என்ன வோல்ட் இருக்கோ அது வெளியே வந்துரும் பாத்துக்கலாம் இந்த மாதிரி பேக் இருக்கு இல்ல இண்டிவிஜுவல் பேக் இந்த மாதிரி கூட நாம் பேக் வந்து நாமளே வெச்சுக்கலாம் அரேஞ்ச்மென்ட் பண்ணிக்கலாம் பண்ணனும் ஓகேவா இல்லையா நம்ம ஒரு கன் இருந்துன்னு வெச்சுங்களேன் ஒரு கன் க்ளூ கன் இருந்தனா க்ளூ கன்ல நாம என்ன பண்ணலாம் 3 செல்ல ஒட்ட வச்சிரலாம் ஓகே இதுல அடுத்து இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் வயர்லாம் எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும்னு அடுத்த வீடியோல வரும் பாத்துக்கலாம் பஸ் இந்த மாடுலோட வேலை என்ன அப்படினா இந்த மாடுல் இந்த பவர் பேக்குக்கும் லோடுக்கும் இடையில இந்த மாடுல் இருக்கும் இந்த மாடுல் இருக்கறனால இது என்னென்ன பண்ணும் ஒருவேளை இல்லைனா என்ன ஆகும் ஒருவேளை இல்ல அப்படினா என்னென்ன ஆகும் அப்படினு கேட்டா லோடு வேரியேஷன் ஆகும் பொழுது இந்த பேட்டரி ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்கு இல்ல இந்த பேட்டரி பேக்கை சார்ஜ் பண்ணும் பொழுது பேட்டரினா சார்ஜ் பண்ணியானும் இல்லையா ஏதோ ஒரு சோர்ஸ் எப்படி சோலார் சிஸ்டம் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி வேற ஒரு யூனிட்ல AC DC செட்லயோ அவுட்புட்ல இருந்து நம்ம என்ன பண்ணியாகணும் இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணியாகணும் இது ஒரு 12 வோல்ட் பேக் ஏற்கனவே தெரியும் ஒரு செல்லோட வோல்ட் வந்து 3.7 சார்ஜ் ஃபுல் கண்டிஷன்ல 4.25 இருக்கும் 4 வோல்ட்னு வெச்சுக்கோமா அட்லீஸ்ட் இந்த 3 செல் இருக்குன்னா அந்த 3 செல்லோட அவுட்புட் வோல்ட் எவ்வளவு இருக்கும் அப்படினு கேட்டா 12 வோல்ட் இருக்கும் 12 வோல்ட் பேட்டரி சரி இந்த பேட்டரியை ஒரு லோடு கொடுக்கறோம்னு வெச்சுங்களேன் அந்த லோடு 12 வோல்ட்ல ஆபரேட் ஆகக்கூடியதாக இருக்கணும் ஒன்னு இரண்டாவது என்ன அந்த லோடு இந்த 12 வோல்ட் எடுக்கிற ஆபரேட் ஆகக்கூடிய லோடு எவ்வளவு கரண்ட் எடுக்கும் அப்படினு இருக்கு இப்போ இந்த சோர்ஸ்ல எவ்வளவு இருக்குன்னா 1200 மில்லி ஆம்பியர் இருக்கு எல்லா லித்தியம் அயன் செல்லுலயுமே இதே 1200 தான் இருக்குமா அப்படினா இருக்காது ஒவ்வொரு செல் ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து 10000 மில்லி ஆம்பியர் வரைக்கும் இண்டிவிஜுவல் செல்ல மார்க்கெட்ல கிடைக்குது ஆனா அதுல இருக்கக்கூடிய ஆம்பியர் ஹோல்ட் பண்ற அளவை நாம செக் பண்ணனும்னா அந்த கெபாசிட்டியை செக் பண்ணனும்னா அதுக்குன்னு தனியா ஒரு மாடுல் ஒரு மீட்டர் இருக்கு லாஸ்ட் கிளாஸ்ல காமிச்சிருக்கேன் அது அவசியம் பாருங்க ஒன்னு வாங்கி வெச்சுக்கங்க அப்பதான் உங்களுக்கு அத பத்தி டீடைல்ஸ்லாம் தெரியும் அந்த மாடல் மூலமா பார்க்கறப்ப என்ன ஆகும் அப்படினா ஒவ்வொரு வினாடியும் ஒரு செல்லுக்கு வோல்டேஜ் எவ்வளவு கரண்ட் கன்சியூம் ஆயிட்டு இருக்குது கெபாசிட்டி எவ்வளவு அப்படிங்கிறது 3 அதுல டிஸ்ப்ளேல வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா சரி இப்போ இந்த PMS மாடல் உபயோகப்படுத்தினால் என்னென்ன பெனிஃபிட் இல்லனா என்ன ஆகும் அப்படினு கேட்டா உங்களுக்கு இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணும் பொழுது ஒருவேளை ஓவரான வோல்டேஜ் வந்துருச்சு அப்படினா இந்த லித்தியம் அயன் பேட்டரி வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே இந்த அது மட்டும் இல்ல இதுக்கு ஒரு லோடு கொடுத்து டிஸ்சார்ஜ் பண்ணும் பொழுது அந்த லோடு எடுக்கிற கரண்ட் எவ்வளவு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஒருவேளை லோடு வேரியேஷன் ஆச்சுனா
இது அதிகமான கரண்ட்டை டெலிவரி பண்ணும் பொழுது ஹீட் ஆகும், வெடிக்கும். ஓகே, அப்போ என்னென்ன காரணிகள்? ஓவர் சார்ஜிங் ஆகும்போதும் இந்த பேட்டரியை காப்பாற்றணும், ஓவர் டிஸ்சார்ஜிங் ஆகும்போதும் இந்த பேட்டரியை காப்பாற்றணும், வெளியில் ஏதாவது எக்ஸ்டர்னலாக ஷார்ட் சர்க்கியூட் ஆனாலும் இந்த பேட்டரியை காப்பாற்றணும், வச்சா ஓவர் கரண்ட் எடுக்குது அப்படின்னாலும் காப்பாற்றணும். இப்படியெல்லாம் காப்பாற்ற வேண்டிய கடமை இந்த பிஎம்எஸ்க்கு உண்டு. பிஎம்எஸ் தான் பிரெயின் ஆஃப் த பேட்டரி. இப்போ இருக்கிறது இல்லை. இன்னைக்கு வரைக்கும் லித்தியம் அயன் செல்லு தான் ஃபாஸ்ட் சார்ஜிங், பக்கா சார்ஜிங், பக்கா எஃபிஷியன்சி. நிறைய டிமெரிட்ஸ்லாம் இருக்கு, அதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஓகே, அப்போ இந்த பேட்டரியை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மகிட்ட இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் போர்டு தேவை. மார்க்கெட்டில் ரெடிமேடாக கிடைக்குது, தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். எங்கிட்ட எல்லாமே இருக்கு. இந்த செல்லோட காஸ்ட் வந்து 50 rupees வரும். இந்த மாடல் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாடல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மாடல் பற்றி எக்ஸ்பிளேஷன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஓகே, சரி, இதில் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் ஓவர் சார்ஜ் ஆகாமல் பார்த்துக்கும். ஓவர் சார்ஜ் ஆகாமல் பார்த்துக்கும். ஒருவேளை எக்ஸஸாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன், வோல்ட் கரண்ட் எக்ஸஸாக வரும் பொழுது என்னவும் இந்த பேட்டரியை ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். அல்லது ஓவர் டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பவும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். இந்த மாதிரி இதை சென்சிங் வைண்டிங்னு இருக்கு. இந்த பேட்டரி இந்த மாடுலில் சென்சிங் வைண்டிங்னு இருக்கு. இந்த P1 இந்த இடத்துல P2 இருக்கு இல்லையா, B1 P2 இது ரெண்டுமே சென்சிங் வைண்டிங். இதில் பவர் இன் பவர் அவுட். ஓகேவா, பேட்டரியோட பிளஸ் இங்கே இருக்கு, பேட்டரியோட மைனஸ் இருக்கு. இது எல்லாமே அதுலேயும் போட்டிருக்கு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு பவர் பேக்கை இந்த மாதிரி ரெடி பண்ணுறீங்க. இந்த பவர் பேக்கில் என்ன பண்ணுறீங்க, இந்த ப்ளஸ்ஸை வந்து இந்த இடத்துல பற்ற வைக்கணும், மைனஸை இந்த இடத்துல பற்ற வைக்கணும். அவ்வளோதான், ஃபஸ்ட்டு மாடல் பண்ணிடலாம். பட் இதில் லோடு கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இந்த பவர் இன்புட் அவுட்புட் ஒயர் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு இதை சால்டர் பண்ணிக்கிங்க. ஓகே, நான் சால்டர் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு டெமோக்காக வச்சுருக்கேன், ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ பாருங்களேன், இதில் இருக்கு. வேணா இதில் கொஞ்சம் நான் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். ஓகே, பாருங்க இப்போ எப்படி இருக்கு பாருங்க, என்லார்ஜ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல இருந்து ஒயர் எடுத்திருக்கேன், பிளாக் ரெட் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த பிளாக் ரெட் ஒயரில் வந்து ஒரு இடத்துல ரே பாயிண்ட்ல ரெண்டுமே சால்டர் பண்ணியிருப்பேன். அதாவது 2 ரெட்டு 2 பிளாக் சால்டர் பண்ணியிருப்பேன். ஒரு இன்புட் வந்து கொடுக்கறதுக்கும் இன்னொன்று வந்து அவுட்புட் எடுக்கிறதுக்கும் எடுத்திருக்கேன். இன்புட் கொடுக்குற இடத்துல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு சாக்கெட் இருக்கும், இந்த டிசி சாக்கெட் இருக்கும். அந்த டிசி சாக்கெட் மூலிமா பாருங்க, இந்த இடத்துல இருக்கு, இந்த டிசி சாக்கெட். இந்த இடத்துல டிசி சாக்கெட் சால்வ் பண்ணியிருக்கேன். நம்மகிட்ட ஒரு 12 volt எஸ்எம்பிஎஸ் 5 ஆம்பியர் இருந்ததுன்னா அதில் நம்ம கொடுக்கலாம். இதில் அவுட்புட் டெர்மினல்ஸ் இங்கே 2 இருக்கும். இந்த ரெண்டுமே ஃப்ரீயாக இருக்குது, இந்த 2 எண்டுமே ஃப்ரீயாக இருக்குது. இதுதான் வந்து நம்ம லோடுக்கு கொடுக்க போகிறோம். அப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி சால்டர் பண்ணணும் ஃபஸ்ட்டு. தென் அதுக்கப்புறம் பவர் பேக் ரெடியாக இருக்குது. அந்த பவர் பேக் மேலே ரிமைனிங் எல்லாம் நம்ம சால்டர் பண்ணணும். ஓகே, ஸோ என்ன பண்ணலாம், அப்போது இதனுடைய இந்த சர்க்யூட் டயக்ராம் இங்கே இருக்குது, இதில் இருக்குது. நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன், அப்போ தான் நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, இதுதான் டோட்டல். அப்போது பேட்டரியோட ப்ளஸ் இங்கே இருக்குது, பேட்டரியோட ப்ளஸ் இங்கே இருக்குது, இந்த ப்ளஸ் இங்கே இருக்குது, பேட்டரியோட ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இங்கே இருக்குது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பேட்டரியோட ப்ளஸ் இங்கே கொடுத்துட்றோம், பேட்டரியோட மைனஸை இங்கே கொடுத்துட்றோம். அப்புறம் ரிமைனிங் என்ன இருக்குது, இது இன்புட் அவுட்புட் ஒயர் கொடுத்தாச்சு, இங்கே கொடுத்தாச்சு. ஓகே, அதாவது சப்ளை இது வழியாக தான் கொடுக்க போகிறோம். பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு சப்ளை எடுத்துட்டு இந்த பேட்டரியை நம்ம இன்னொரு லோடு கொடுக்கும்போது அதே லைனில் எடுத்துக்கிறோம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இந்த 2 செல்லு சேருது இல்லையா, அந்த பாயிண்ட்லேருந்து எல்லோ கலர் போட்டிருக்கு இல்லையா, இது என்ன பண்ணுறோம், நேராக இங்கே சால்டர் பண்ணுறோம். அடுத்து என்ன பண்ணுறோம், இந்த 2 சால்டர் பண்ணுற வயலட் ஒயர் நேராக இந்த இடத்துல சால்டர் பண்ணுறோம். இவ்வளோதான், சிம்பிள் பண்ணிட்டா ஓகே, கனெக்ஷன் வந்து முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதில் என்னென்ன கண்டிஷன் அப்படின்னா, இதில் இந்த லித்தியம் அயான் செல் யூஸ் பண்ணும் பொழுது அந்த லித்தியம் அயான் செல்லுடைய எல்லா செல்லுமே ஈக்குவல் வோல்ட் இருக்கணும். ஒருவேளை ஒரு செல் அதிகமாக இருந்தால் அதை டிஸ்சார்ஜ் பண்ணணும், ஒருவேளை ஒரு செல் கம்மியாக இருந்தால் அதை சார்ஜ் பண்ணணும். இது கண்டிஷன். இந்த மாடுல் கிட்டத்தட்ட 30,000 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணோம், லைஃப் லாங் வரும்னு சொல்ல முடியாது. ஓகே, இதில் செல்லை பொறுத்த வரைக்கும் ஃபுல் சார்ஜ்னாவே 12 வோல்ட்லேருந்து 13 வோல்ட். இது கொடுக்குற வோல்ட் வந்து நம்ம எவ்வளோ வோல்ட் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால் 12 வோல்ட்டு
12 வோல்ட் டு 16 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம். ஆம்பியர் கரண்ட் வந்து 10 ஆம்பியர் கரண்ட் கொடுக்கணும். இந்த மாடுலேருந்து வெளியே வந்து லோடுக்கு கொடுக்கக்கூடிய லோடு எடுக்கிற கரண்ட்டு 6 ஆம்பியருக்கு மேலே இருக்கக்கூடாது. ஓகேவா? ரொம்ப முக்கியம், கவனிக்க வேண்டியது இதுதான். 6 ஆம்பியருக்கு கம்மியாக இருக்கலாம், 6 ஆம்பியருக்கு கம்மியாக இருக்கலாம். நாம் இப்போ யூஸ் பண்ணியது ரொம்ப ரொம்ப கம்மி தான், 1200 மில்லி ஆம்பியர், 1.2 ஆம்பியர், அவ்வளோதான். ஓகே, இதில் இந்த ட்ரிகர் கண்டிஷன் சென்சிங் வைண்டிங் இருக்கு இல்லையா, இப்போ சென்ஸ் பண்ணுது இல்லையா, ஒவ்வொரு செல்லையும் ஈக்குவலாக சார்ஜ் வரும். இதுதான் ரொம்ப ஸ்பெஷல். ஒவ்வொரு செல்லையும் கரெக்டாக எடுத்து டிஸ்சார்ஜ் பண்ணும். எங்கேயுமே ஒரு அப் அண்ட் டவுன் இருக்காது. அது பேர் செல் பேலன்சிங்னு பேர். ஓகே, அப்போது ஏகப்பட்ட ஒர்க்கு இந்த ஒரு சிங்கிள் மாடுல் செய்யுது. ஓகே, இதில் நிறைய கேட்டகரி இருக்குது. அதாவது இதில் இந்த போர்டுலேயே இப்போ வந்து 6 ஆம்பியர் இருக்கிற மாதிரி 10 ஆம்பியர், 40 ஆம்பியர், 20 ஆம்பியர், இப்படி எல்லாம் இருக்குது. அது அடுத்தடுத்த வேரியண்ட்டில் பார்த்துக்கலாம். எல்லாத்தையும் கம்பைன் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ நம்ம சால்டர் பண்ணணும். இந்த கனெக்ஷன் இருக்க மாதிரி சால்டர் பண்ணணும். ஞாபகத்தில் இருக்கும், முடிஞ்ச ஒரு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, சரி. இப்போ இந்த இடத்துல இருக்கு செல் இருக்கு இல்லையா, இப்போது கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு பவர் பேக் பாருங்களேன். இந்த இடத்துல ஒரு பவர் இங்கே வச்சுருக்கேன். ஒரு செல்லை வெளியே எடுத்துட்டேன். ஏன்னா சர்க்கியூட் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் கொடுக்கலான்னு டேப்பிங் ஒயர்லாம் வெளியே எடுத்துட்டேன். இந்த கருப்பு சிகப்பு இருக்குது இல்லையா, இந்த கருப்பு சிவப்பு ஒயரில் இப்போது நான் பேட்டரியோடைய ப்ளஸ்ஸு, இந்த ரெட் ஒயர், நம்ம ரெட் ஒயர் எங்கே பற்ற வைக்கணும், ப்ளஸ்ஸு. ஓகேவா, பேட்டரியோடைய ப்ளஸ் இந்த பாயிண்டில் நான் பற்ற வைக்கிறேன். ஓகேவா, இந்த பேட்டரியோடைய பிளாக் ஒயர் என்ன பண்ணுறேன், இந்த பிசிபியில் இந்த மாடல் இருக்கக்கூடிய இந்த இடத்துல பற்ற வைக்கிறேன். பற்ற வச்சாச்சு. ஓகேவா, இப்போ கொடுத்துட்டு கனெக்ஷன் கொடுத்துட்டேன். தென் இந்த எல்லோ ஒயர் எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த B2 அப்படிங்கிற இந்த பாயிண்டில் நான் சால்டர் பண்ணுறேன். ஓகேவா, தென் இந்த கிரீன் ஒயர் இருக்குது, இந்த டெர்மினல், அதை இந்த இடத்துல இந்த B1 அப்படிங்கிற இடத்துல நான் பற்ற வைக்கிறேன். ஸோ இவ்வளோதான், சிம்பிள் கனெக்ஷன் பண்ணியாச்சு. யார் வேணால் ஈஸியாக அசம்பிள் பண்ணலாம், கிரிட்டிக்கல் ஒன்றும் இல்லை. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல ஒரு செல்லை ஆட் பண்ணோன்னா பவர் பேக் ரெடி, இந்த பவர் மாடல் ரெடி. ஸோ இன்புட் கொடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ஒரு மல்டிமீட்டர் எடுத்திருக்கேன். இந்த மல்டிமீட்டரில் இப்போது 20 வோல்ட் டிசி ரேஞ்சு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த மாடலுக்கு போகிற வோல்ட் எவ்வளவு அப்படின்னு செக் பண்ணுறேன். மாடல் எவ்வளோ வோல்ட் இருக்கும், நியர்லி 11 ஆர் 12 வோல்ட் இருக்கணும். 12 வோல்ட் இருக்குது, 11.75 வோல்ட் இருக்குது. ஓகே, அப்போ இந்த டெர்மினல் அவுட்புட்டில் எவ்வளோ வோல்ட் வரும், இந்த அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், பிளாக்குக்கு பிளாக் டெஸ்ட் ட்ராப்பு, ரெட்டு டெஸ்ட் ட்ராப் வச்சுருக்கேன். ஸோ இங்கே செக் பண்ணுறேன். இப்போ எவ்வளோ வோல்ட் காமிக்குது பார்க்கலாம். இப்போது பாருங்கள், 11.75 சேம் வோல்ட்டு இதில் இருக்குது, அவுட்புட்டில் வருது. ஓகே, இப்போ ப்ராசஸ் ஓகே, கொடுத்ததெல்லாம் கனெக்ஷன் ஓகே. இப்போது இதுக்கு நான் சார்ஜ் பண்ணணுன்னா இந்த டெர்மினலில் என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி இங்கே கனெக்டர் ரெடியாக எஸ்எம்பிஎஸ் இருந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதில் கொடுத்துட்டு நான் ஆன் பண்ணிடுறேன், எஸ்எம்பிஎஸ் ஆன் பண்ணுறேன். இப்போது சார்ஜ் ஏறிட்டு இருக்கு. ஓகேவா, அப்போ பேக்லேருந்து எல்லாமே கொடுத்துட்டேன். ஓகே, இப்போது அவுட்புட் லோடு நான் சார்ஜை எடுத்துட்றேன். பாருங்கள், இந்த இடத்துல இருக்குல்ல, இதை வந்து நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த சால்டரிங் பண்ணும்போது மேனுவலாக கையில் பண்ணுறதோட இந்த மாதிரி ஒரு டியூசர் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி டியூசர், இந்த ஸ்ட்ரெயிட் அண்ட் பெண்ட் ரெண்டுமே இருக்குது, ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. ஒரு டியூசர் வந்து 75 rupees வரும். ஓகேங்களா, இது யூஸ் பண்ணுங்கள், எங்கிட்ட ஸ்டாக் இருக்குது, நீங்கள் எவ்வளோனாலும் வாங்கிக்கலாம். ஓகேவா, இல்லை இப்போது அவுட்புட்டில் என்ன ஒரு லோடு கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது பிஎம்எஸ் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கலாம்.
நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், ஒரு 12 வோல்ட் பல்ப் இங்கே இருக்குது. 12 வோல்ட் பல்ப் இருக்குது. இந்த பல்ப் கொடுக்க போகிறேன். இந்த 12 வோல்ட் பல்பு இப்போது பாருங்கள், இப்போது 12 வோல்ட் பல்ப் இருக்குது. சும்மா ஷாக்கெலாம் அடிக்காது, ஒன்றும் ரொம்ப ஆம்பியர் கம்மி தான். ஸோ என்ன ஆகுது, ஒரு நிமிஷம், டெர்மினல் வந்து ரொம்ப லென்த்தாக எடுக்கல கொஞ்சம். ஓகேவா, இப்போது பல்ப் எரியுது, பக்காவாக எரிஞ்சிருக்கு, லோடு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குது. ஓகேவா, இப்போது இந்த லோடு சப்போஸ் ஷார்ட் பண்ண என்ன ஆகும், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த லோடு 2 ஷார்ட் ஆச்சுன்னா உடனே என்ன ஆயிரும், கட் ஆஃப் ஆயிரும். ஷார்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போது அவுட்புட்டில் ரெட் ஒயர் சால்டர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரியே ஓகே, இப்போ பாருங்கள், இந்த யூனிட்டு நான் மினிமைஸ் பண்ணிடுறேன் உங்களுக்கு, அப்போ தான் தெரியும். யூனிட்டில் பல்ப் எரிஞ்சிட்ருக்கு. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த பிஎம்எஸ் கரெக்டாக ஒர்க் பண்ணதா இல்லையா செக் பண்ணுறது எப்படி, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த அவுட்புட்டை ஷார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், உடனே கட் ஆஃப் ஆயிரும். என்ன, உடனே கட் ஆஃப் ஆயிரும். ஸோ என்ன பண்ணேன், மறுபடியும் இந்த டெர்மினலை ஐசோலேட் பண்ணிடுறேன். இப்போ ரெட்டை ஐசோலேட் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் ரெட்டை கனெக்ட் பண்ணுறேன். மறுபடியும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். மறுபடியும் அப்போது ஒரு பிஎம்எஸ் பர்ஃபெக்டாக வேலை செய்யுதா இல்லையான்னு நம்ம செக் பண்ண முடியும். அவுட்புட்டில் அதிகமாக கரண்ட் எடுத்தாவோ ஷார்ட் சர்க்கியூட் ஆனாவோ இந்த பேட்டரியை காப்பாற்றிக்கும். இதுதான் இந்த சர்க்கியூட். ஓகேவா, எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. படிப்பு தேவையில்லை, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், யார் வேணாலும் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக வரலாம். நீங்களும் சர்வீஸ் இன்ஜினியர் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அது இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே நீ பெறக்கூடியதெல்லாம் பவர் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தான் வரும் உங்களுக்கு. வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் கூட இந்த தொழிலை கற்றுக்க முடியும். கற்றுக்கிறது மட்டும் இல்லை, ஒரு நல்ல ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வர முடியும். வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நபரும் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வரணும் அப்படிங்கிறது தான் அந்த சேனலுடைய ஆசை. கண்டிப்பாக வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டெக்னிக்கலாக சர்வீஸுக்கு தேவையான ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா எங்கிட்ட இருக்குது, அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த பேட்டரி சிஸ்டத்துக்கு தேவையான பொருள் எங்கிட்ட எல்லாமே இருக்கும். ஓகேங்களா, நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.